விளக்கேற்றுறதுன்றது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் குளிர வச்சே தீரணுன்றதெல்லாம் பண்ணுவாங்க. பூக்களை குளிர வைக்கிறது, இப்படி குளிர வைக்கிறதுன்னு, இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். உங்களுக்கு குளிர வைக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எந்த முறையில் பண்ணாலும் அது தப்பு கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தீபத்துக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் இல்லாத காலகட்டத்தில், குடும்பத்தில் எல்லோரும் திடீர்னு ஒருத்தர் கூட இல்லாமல் வெளியில் போகிற மாதிரி இருந்தால், அந்த காலகட்டத்தில் மட்டும் தீபங்கள் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை. மற்றபடி தீபங்கள் யாராவது குடும்பத்தில் ஒருத்தர் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மற்றவர்கள்லாம் வெளியில் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. சிறிது நேரமாவது தீபங்கள் வீட்டில் பூஜை அறையில் எரிய வேண்டும் என்பதுதான் எல்லா சாஸ்திரத்திலும் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பசுனை தீபத்துக்கு தான் அவ்வளோ மகிமை. அதனால தான் காமாட்சி விளக்கு என்றது ரொம்ப முக்கியம். அதில் குத்து விளக்கில் தீபம் ஏற்றுறதெல்லாம் நீங்கள் விசேஷம் மற்ற நாட்களில் ஏற்றுக்கொண்டாலும் இந்த காமாட்சி விளக்கு என்பது தான் அதனுடைய மகத்துவமான ஒரு விஷயம். எப்பொழுதும் திரி என்பது ஒத்த திரியில் போட்டு ஏற்றாமல் ஜோடி திரியாக போட்டு ஏற்றுவது மிக மிக சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. அதிலே திரிகளில் உங்களுக்கு நிறைய திரி வகைகள் உண்டு. ஒவ்வொரு திரிக்கும் ஒரு மகிமைகள் நீங்கள் நிறைய இதில் பார்க்கலாம். அதில் எளிமையாக சிலருக்கு நன்மைகள் அதிகரிக்கணும் என்றால் பன்னீரில் நல்ல சுத்தமான பன்னீரில் பஞ்சுத்திரியை நல்லா ஊற வச்சு காய வச்சு தீபம் ஏற்றினாலே சிறந்த அமைப்பும் சந்தோஷமான ஒரு அமைப்பும் நிச்சயமாக ஏற்படும். பசுனை சுத்தமான பசுனை இந்த காலகட்டத்தில் செல்வி சொல்றதுனால நான் எங்க போய் தேடுவேன்னா நான் ஒவ்வொரு பிராண்டடா சொல்ல மாட்டேன். பசுனை கிடைக்காதவர்கள் கண்டிப்பாக நல்ல சுத்தமான நல்ல எண்ணெயில் ஏற்றுவது விசேஷமான பலனை தரும். அதை விட்டு இந்த 5 எண்ணெய் 8 எண்ணெய் 10 எண்ணெய் எல்லாம் விட்டுருங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அதுல நிறைய சூட்சமங்கள் இருக்கு. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பண்றாங்க, பக்கத்தில் இருக்கவங்க வாங்கினாங்க. சிம்பிளான விஷயங்கள் என்று பார்த்தால் நல்லெண்ணெய் தீபம், அதிகபட்சமான விஷயம் என்று பார்த்தால் பசுனை தீபம் மிக மிக சிறந்த அமைப்பையும் நீங்கள் ஏற்றக்கூடிய விஷயம் என்னைக்குமே உங்களுக்கு பெரிய அளவு அனுகூலங்கள் தீபத்தினால் ஏற்படும் என்பது, தீபங்களை ஏற்றினாலே சகல பீடைகளும் நீங்கும் என்பதுதான் அதனுடைய அமைப்பு. காமாட்சி விளக்கு தீபம் என்பது மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. அதுக்கப்புறமா குத்து விளக்கு ஏற்றுவதோ அகல் தீபம் ஏற்றுவதோ எல்லாம் உங்களுடைய வசதி. ஏற்கனவே எரிந்து அணைந்த திரியை வைத்து திருப்பியும் அதிலே தீபம் ஏற்றுவது கூடாது. ஒவ்வொரு முறையும் தீபம் ஏற்றுகின்ற சமயத்தில் புது திரியை போட்டு ஏற்றுவதுதான் அந்த தீபத்திற்கு உண்டான மகிமை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தீபத்தில் ஏற்றிய திரியை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எடுத்து அங்கு ஓரமாக வைத்துக் கொள்ளலாமே தவிர குப்பையில் போடக்கூடாது. அந்த குப்பை வெளியில் போகக்கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். மகா சிவராத்திரியை பற்றி நம்ம முன்னோர்கள் கூறியது என்னவென்று பார்த்தால், சிவாலயங்களிலே இருப்பது அல்லது சிவ மந்திரங்களை உச்சாரணை செய்வது, கிரிவலம் வருவது, மனதில் ஒரு தியானமாக இருக்கக்கூடிய இடத்தில் நின்று தியானிப்பது, சத்தங்கள் இல்லாமல் இருந்தால்தான் அந்த இடத்தில் தியானங்கள் வரும் என்பதும், மந்திர உச்சாரணைகள் செய்யக்கூடிய இடத்தில் பொறுமையாக மெடிடேஷன் என்பது என்னவென்றால் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நம்ம உட்கார்ந்து தியானிப்பது தான் மெடிடேஷன் என்று சொல்வார்கள். எல்லா இடத்திலும் சிவ மந்திரங்கள் என்பது எல்லாருக்கிட்டையும் இருக்கும். அந்த மந்திரங்களை கண்டிப்பாக தியானிப்பது போல் கேட்டு தியானம் செய்வது சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. ஒவ்வொரு சிவாலயங்களுக்கும் தனிப்பட்ட சிறப்பு என்பது உண்டு. அடிக்கடிக்கு மக்கள் கூட்டம் எந்த கோயிலில் எல்லாம் இருக்கிறதோ, அதாவது ஒவ்வொரு பிரசித்தி பெற்ற சிவங்கள் பஞ்சபூத ஸ்தலத்தை மட்டும் நாம் தேடி போக முடியாது. இந்த பஞ்சபூத ஸ்தலத்தில் சென்று விசேஷமாக வழிபட்டால் தான் பிரயோஜனம் அனுகூலம் என்றெல்லாம் நினைக்காமல் கண்டிப்பாக எந்த இடத்திலும் இருக்கக்கூடிய சிவன்களை வழிபாடு செய்வதும் பூஜைகள் நடக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு செல்வது விசேஷமான பலனையும் அனுகூலத்தையும் தரும்.